அப்போ எங்களுக்கு பேரப்புள்ள பாக்கியமே இல்லையா ஜோசியரே? ஜாதகப்படி பார்த்தா உங்க பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கும். எங்க என்ன ஏன் மருமக இருக்கிறப்ப எப்படிங்க இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும்? அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தாமா உங்க புள்ள ஜாதகம் சொல்லுது, நான் சொல்லலமா. இத பாருங்க, நீங்க வருத்தப்படாதீங்க. இது எல்லாத்துக்கும் மேல பகவான் ஒருத்தன் இருக்கான். அவனை மனசார வேண்டிக்கிங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். என்ன ஜோசியரே நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில இப்படி வேற சொல்லிடுறீங்க. நான் என்னமா பண்றது? ஜாதகங்கிறது ஒரு கணக்கு. அது 2 2 4ன்னு சொன்னா அதத்தான நான் சொல்ல முடியும். ஆனா மனுஷ வாழ்க்கை வெறும் ஜாதகத்தை மட்டும் நம்பி இல்லம்மா, அந்த ஆண்டவனை நம்பிதான் இருக்கு. என்கிட்ட ஜாதகம் பாக்குற எல்லார்கிட்டயுமே நான் இதைத்தான் சொல்றேன். ஜாதகங்கிறது டார்ச் லைட் மாதிரி பிரயாணத்துக்கு உதவும். பிரயாணம்ங்கிறது டார்ச் லைட்டை மட்டும் நம்பி இல்ல, இல்லைங்களா? இந்தாங்கம்மா. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. ஐயா வரட்டுங்களா? இந்தாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வரவாங்க. வீட்டுல 1000 வேலை இருந்தாலும் நான் படுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த வெளியூருக்கு போறதுனா மட்டும் எங்க இருந்துதான் இவ்வளவு டென்ஷன் வருமோ தெரியல. அதை எடுத்து வச்சோமா இதை எடுத்து வச்சோமான்னு 1000 குழப்பம். ஏங்க நான் ஒருத்தையே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன்ல, கூட மாட ஒத்தாசை செஞ்சா என்னவா? செய்யலாம், ஆனா கடைசியில எவன் திட்டு வாங்குறது? நான் பாட்டு எனக்கு தோணுதெல்லாம் எடுத்து வைப்பேன், நீ திடீர்னு வருவ, ஏங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாமா கட்டுறதுன்னு எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுவேன். என்னத்துக்கு 1க்கு 2 வேலை? நீயே பண்ணு. நீ எல்லாம் பண்ண போற சரியா இருக்கா? நான் கடைசியில ஓகே பண்றேன். அடேங்க அப்பா, வேலை எப்படி தட்டி கழிக்கிறதுன்னு உங்ககிட்ட இருந்து தாங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஏங்க அது சரி, உங்க மாத்திரை மருந்தெல்லாம் எங்க? அதையாவது நீங்க எடுத்து வச்சிருக்கலாம்ல. எடுத்து வச்சிட்டேம்மா. சரி, மறக்காம மஃப்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்க கண்ணாடி ஏன் கண்ணாடி 2யும் எடுத்து வச்சிருங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சும், சும்மா சொல்லிட்டே இருக்காங்க. ஏங்க அப்புறம் ஒரு செட் Dress கூடுதலா எடுத்து வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னத்துக்கு? ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட கிளம்பி வர வேண்டியதானே? அப்படி இல்லைங்க, சம்பந்தி வீட்டுக்காரங்க நம்மள வருந்தி வருந்தி கூப்பிட்டுருக்காங்க. ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா இருந்துட்டு போங்கன்னு கம்பல் பண்ணா என்னங்க பண்றது? அத சேஃப்டிக்கு ஒரு செட் எடுத்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்னங்க சொல்றீங்க? எடுத்து வை, இது என்ன பெரிய ஆராய்ச்சி. அம்மா ரதி எங்கம்மா? அவ உள்ளதாங்க இருந்தா. ரதி, ரதி. என்னம்மா? அப்பா கூப்பிடுறாரு பாரு. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நல்ல கேள்வி கேட்டப்போ. ஏண்டி உன் நாத்தனார் நிச்சயதார்த்தத்துக்கு போக வேண்டாமா? அதான் Dress எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க சீக்கிரம் கிளம்புற வழிய பாருங்க, அப்படியே குத்துக்கள் மாதிரி உக்காந்துட்டு இருக்கீங்க. ஏமா அப்பா பாவமா, இப்பதான் அவருக்கு அட்டாக் வந்து சரியா இருக்குமா? அதுக்குள்ள அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியுமா? என்னடி பேசுற நீ? சம்மந்தி வீட்டு விசேஷத்துக்கு நாம போலன்னா நல்லா இருக்குமா? அது எப்படி? அவங்க வீடு தேடி வந்து அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காலத்துல அப்படி ஒரு சம்மந்தி வீட்டுக்காரங்கள பார்க்க முடியுமா? அவங்க குணத்துக்காவது நம்ம போய் தான் ஆகணும். ஏமா நான் சொல்றத புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு சொன்னதே சொல்லிட்டு இருக்கேமா. அப்பாவோட ஹெல்த் முக்கியமா இல்ல உனக்கு அந்த ஃபங்க்ஷன் முக்கியமா? ஏண்டி உங்க அப்பாவோட ஹெல்த் பத்தி எனக்கு கவலை இல்லையா? ஏசி பஸ்ல அலுங்காம குலுங்காம போயிட்டு வர போறோம். சம்மந்தி வீட்டுக்காரங்க உங்க அப்பாவை தங்கமா தாங்குவாங்க.
மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டு நாம பக்குவமா பத்திரமா தான் போயிட்டு வர போறோம். அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நீ கிளம்புற வழிய பாரு, சீக்கிரமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. அம்மா நானுமா? என்னால வர முடியாதுமா. என்னடி சொல்ற? நீ வராம எப்படி? அம்மா எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்குமா, அதெல்லாம் விட்டுட்டு என்னால அங்க வர முடியாது. ஏண்டி உன் நாத்தனார் நீ இல்லாம நாங்க மட்டும் போனா எங்களை குடைஞ்சு எடுத்துருவாடி. விளையாடாத ரதி, சீக்கிரம் கிளம்புற வழிய பாரு. அம்மா நான் ஒன்னும் விளையாடலம்மா, சூழ்நிலை அப்படி, என்னால வர முடியாது. ஏண்டி வர முடியாது? சனி ஞாயிறு 2 நாள் லீவு தானடி உனக்கு? ஆபீஸ் லீவு தாம்மா, ஆனா நிறைய பெண்டிங் வேலை இருக்கு. எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துதான் ஒர்க் பண்ணணும். திங்கட்கிழமை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணுமே. அப்போ நீ எங்க கூட வரல. நான் உங்களையே போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பாக்கு வேற ரெஸ்ட் வேணாமா? அவரை இப்படி இழுத்து அடிக்கிறது தேவையான்னு நீயே யோசிச்சு பாரு. அதெல்லாம் நல்லா யோசிச்சாச்சு. சம்மந்தி வீட்ல இருந்து வந்து அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போன பிறகு நாம போகாம இருக்க முடியாது. நியாயமா பார்த்தா நாம எல்லாரும் சேர்ந்து போறதா முறை. நீதான் வேலை அது இதுன்னு எதோ சொல்லிட்டு இருக்க. சரி, வர்றதும் வராது உன்னோட இஷ்டம். ஆனா கண்டிப்பா நாங்க போய் தான் ஆகணும். ஏங்க டைம் ஆகுதுங்க, சட்டுப்பட்டு ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புங்க. எனக்கு இந்த ட்ரெஸ் போதுமா? நீ போய் மாத்திட்டு வா போ. போ. சரி. ரதி, ஏன் வரமாட்டேங்கிற? நிச்சயதார்த்தம் தானே, அது கூட வரமாட்டேன். அப்படி என்னம்மா வேலை? வந்து பாத்துக்கலாம்ல. இல்லப்பா, அதுக்கு சான்ஸே இல்லப்பா. ரொம்ப முக்கியமான வேலை, எல்லாத்தையும் உடனே முடிச்சாகணும். அப்படியா? ம். அவ்வளவு முக்கியமா? சரி, உன் இஷ்டம். வாடா. என்னடா சுத்தி சுத்தி பாத்துட்டு வர? ஏ மச்சான், சரியான வீடா புடிச்சிருக்கடா. ஆமா, இதுக்கு எவ்வளவுடா வாடகை? 3000 வாடா. எது, வெறும் 3000 ரூபாயா? ஏய், இவ்வளவு பெரிய வீடா இருக்கு. ஆமாண்டா, ஆனா வீட்டுக்கு இல்ல, இந்த ரூமுக்கு. அதானே பார்த்தேன். கதவை தர. மச்சி, ரூம் எப்படி இருக்கு? சுமாராதான் இருக்கு. டேய், நீ இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி எவ்வளவு நாளாச்சு? முழுசா இன்னும் 1 மாசம் சம்பளம் கூட வாங்கல. ஆமா, நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? டேய் மச்சான், இதாண்டா என் சொந்த ஊரு. அபுதாபில ஒரு 6 மாசம் வேலை பார்த்தேன். அங்க போர் அடிச்சது, இங்கே வந்து செட்டில் ஆயிட்டேன். ஓ, ஆமா டேய், அன்னைக்கு முதல் தடவை ஒரு பொண்ணு கூட பைக்ல போனடா. நான் பார்த்தேன், உன்னை கூப்பிட்டேன். ஆனா நீ யாரு எவருன்னு சருன்னு போயிட்ட. மச்சான், நிஜமாவே நீ கூப்பிட்டது என் காதுல விழலடா. சரி விடு, அதான் இன்னைக்கு மீட் பண்ணிட்டோம்ல. டேய் சரி, அந்த பொண்ணு யாருன்னு நீ சொல்லவே இல்லையே. அது சொல்றேன். சரி மாப்ள, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம். என்ன கச்சேரி ஆரம்பிச்சிடலாமா? இங்கேயே வா. ஏன் இந்த ரூம்க்கு என்னடா? ஏய், ஹவுஸ் ஓனர் என் மேல நல்ல மரியாதை வச்சிருக்காரா. டேய், ரூமுக்குள்ள தானே அடிக்க போறோம். அது எப்படி அவருக்குள்ள தெரிய போகுது? இல்ல, அவங்க சம்மந்தி வீட்டுல ஏதோ விசேஷம்,
ஊருக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாரு. அநேகமா இந்நேரம் ஊருக்கு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் என்னடா, வா போய் சரக்கு வாங்கிட்டு வா. அடிக்கணுமா? என்னடா யோசிக்கிற? சரி, நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா, இல்லனா மண்டை வெடிச்சிரும். யாரா? டேய், ஹவுஸ் ஓனரா? பேசு பேசு. சார் சொல்லுங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. என்னமா? ஹவுஸ் ஓனரா ஒரு ஒய்ஃப் ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்களாம். அவங்க பொண்ணு மட்டும்தான் இங்க இருக்காங்களாம். ஏதாவது உதவி கிட்ட செய்ய சொல்லி சொன்னாரு. செஞ்சலாம். முதல்ல போய் நீ சரக்கு வாங்கிட்டு கிளம்பி போ. சரி, நீ இங்கே இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ஏய், சீக்கிரம் வந்துடுறா, சரிடா. இல்லனா தலையை வெடிச்சிரும். வா. அவன் வர வரைக்கும் இதை வச்சு சமாளிக்க வேண்டியதுதான். கிளாஸ் தேவையில்லை. தண்ணி இந்த பேச்சுலர் பசங்களே இப்படித்தான் எல்லாருக்கும். ஆனா குடிக்க தண்ணி மட்டும் இருக்காது. இதெல்லாம் என்ன பொழப்போ. சரி, கீழே போய் என்னன்னு பார்க்கலாம். மாப்பிள, என்னடா யோசனை? பேசாம உன்ன மாதிரி ஒரு பேச்சுலரா இருந்திருக்கலாம்டா. ஹேய், நான் உன்னை பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடா உல்டாவா பேசிக்கிட்டு இருக்க? என்ன சிஸ்டர் கூட ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. சொல்லுடா, என்னால தீர்க்க முடிஞ்சா நான் தீர்த்து வைக்கிறேன். உன்னால முடியாது, விடுறா, நானே யோசிக்கிறேன். டேய், ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு. என்னால முடியாதுன்னு நீயே ஒரு முடிவுக்கு வராத. டேய், இன்னைக்கு அப்பர்ணாவோட நிச்சயதார்த்த விஷயமா போகணும்னு சொன்னல? டேய், இப்ப கிளம்பினாதான் கரெக்டா இருக்கும். பஸ்ல டிக்கெட் புக் பண்ணிருந்தல? ஏய், என்னது எல்லாத்துக்கும் ஆன்னு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நீ ஊருக்கு போறியா இல்லையா? பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்டா. பஸ் டிக்கெட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணணுமா? டேய், கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது. நீயும் கூட வாங்கி போலாம். டேய், நான் தான் முடியாதுன்னு அப்பவே சொல்லிட்டேன்ல. அன்னைக்கு தான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கா. இல்லைன்னா அப்பர்ணாவோட நிச்சயதார்த்தத்தை நான் மிஸ் பண்ணுவேனா? நீ போய் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வை. கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வந்துடுவேன். உனக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா? இல்லடா, பணம்லாம் ஒன்றும் வேண்டாம். உன் கார் தர முடியுமா? காரா? இந்த நேரத்தில் கார் இருந்தா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேய், இதை ஏன்டா இவ்வளவு தயங்கி தயங்கி கேக்குற? இந்தா, எடுத்துட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எதுக்குடா தேங்க்ஸ் எல்லாம்? சரி, உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து கிளம்பு. தனியா போயிடுவே, டிரைவர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணணுமா? டிரைவர்ல வேணாம்டா, நான் பாத்துக்கிறேன், தனியாவே போய்க்கிறேன். ஓகேடா, பத்ரம்டா, பார்த்து. சரி, வரேன். டேக் கேர். சரி, தண்ணி முதல்ல ஏற்பாடு பண்ணுவோம். ஹலோ, யாரு? எக்ஸ்கியூஸ் மீ, குடிக்க தண்ணி கொஞ்சம் கொடுக்குறீங்களா? மேடம், தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி கொஞ்சம் கிடைக்குமா? இரு 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 கண்ணு. அதுக்குள்ள கோவப்பட்டு கதவை சத்தனா இப்படி? பிரச்சனை பண்றதுக்கு நீ வீடு தேடி வந்திருக்கியா? நானா தேடி வரல, விதி நீ இருக்கிற இடத்துல தானா கொண்டு வந்து என்ன சேர்க்குச்சு. ஆமா, வீட்டுல வேற யாரும் இல்ல போல இருக்கு.
அப்ப ஒரு 2-3 நாளைக்கு நீ தனியா தான் இருப்ப. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கியா? இப்பதானே சொன்னேன், நானா வரல, விதி என்ன கொண்டு வந்து சேர்த்து இருக்குன்னு. நான் என் ஃப்ரெண்டு இளங்கோவை பார்க்கலான்னு தான் வந்தேன். நீ யாருன்னு தெரியாமலே உன்னை பத்தி அவன் சொன்னான். சத்தியமா அவன் சொன்ன பொண்ணு நீதானே எனக்கு தெரியவே தெரியாது. இத பாரு, சந்தர்ப்பம் சரியா அமைஞ்சிருக்கு. அத கரெக்டா யூஸ் பண்ணிக்க. இங்க பாரு, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. மரியாதை எடுத்து காலி பண்ணு, இல்லன்னா நான் கத்தி ஊரை கூட்டிடுவேன். கூட்டு என்ன விஷயம்னு அந்த கூட்டத்தை வச்சு பேசிடுவோம். அதனால யாருக்கு பாதிப்பு? உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? ஏய், நாங்கெல்லாம் ஹோட்டலுக்கு போனாவே லெக் பீஸ் ஆர்டர் பண்ணுவோம். என்கிட்டயே போய் கோழிக்கு கருணை காட்டுன்னு உபதேசம் பண்றியா? அடடா. ஹேய், ஓகே ஓகே, நீ நல்லா அழுது முடிச்சிட்டு ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேல இதே மாதிரி கதவை திறந்து வை. நான் அந்த இளங்கோவுக்கு ஒரு 2 பெக்கு எக்ஸ்ட்ரா ஊத்தி கொடுத்து அவனை படுக்க வச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். வரட்டுமா? பை. ரத்தி, இங்கே வந்தீங்க. நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கும்போது நீ ஏன் ஃபோன் எடுக்கல? ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லு. அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நினைச்சேன் நீ அவங்க 2 பேரும் தான் தனியா அனுப்பியிருப்பேன்னு நினைச்சேன். சரி, நான் ஃப்ரெண்டோட கார்ல தான் வந்திருக்கேன். கிளம்பு, 2 பேர் கார்ல போலாம். எங்க? எதுவுமே புரியாத மாதிரி பேசாத ரத்தி. என்னால வர முடியாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எடுத்து காலி பண்ணுங்க. என்ன ரத்தி, நான் சொல்றேன் ப்ளீஸ். இப்ப நான் இருக்கிற மனநிலைமையில என்னால அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு வர முடியாது. மனசு முழுக்க சங்கடத்தை வச்சுக்கிட்டு அங்க வந்து என்னால எப்படி சகஜமா நடந்துக்க முடியும்? என்னோட நிலைமையை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. ஏன் ரத்தி, எனக்கு அவனோட நிலைமை புரியாது, நல்லா புரியுது. ஆனா எனக்காக கொஞ்சம் அபர்ணாவை பத்தி யோசிச்சுப்பேன். பாவம் அந்த பொண்ணு, அவ வாழ்க்கையில ஒரு முக்கியமான விசேஷம் நடக்க போகுது. இந்த மாதிரி நேரத்துல நீ அவ கூட இருக்கணும்னு அவ ஆசைப்படுறா. நீ மட்டும் இப்போ வரலன்னா அந்த சின்ன பொண்ணு உடைஞ்சு போயிடுவா. அவளோட சந்தோஷத்துக்காகவது நீ கண்டிப்பா வரணும் ரத்தி. அங்க வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் மனசுக்குள்ள வேதனையோட தான் இருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் அந்த குடும்பத்துல ஒருத்தி இல்ல, விலகி போயிட்டவங்கிற எண்ணம் என்ன சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். புரியுதுமா, அது உனக்கு சித்திரவதையா தான் இருக்கும். அது எனக்கும் நல்லா தெரியுது. ஆனா என் வலியை கூட புரிஞ்சுக்கும். நான் அபர்ணாக்காக தான் இவ்வளவு தூரம் உன்கிட்ட வாதாடிட்டு இருக்கேன். அவ போன் மேல போன் செஞ்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். என்னால அவளுக்கு பதில் சொல்லவே முடியல. நீயே சொல்லு, நான் அவகிட்ட என்னன்னு சொல்லணும்? சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். நான் அபர்ணாக்கு போன் போட்டு தரேன், நீயே அவகிட்ட சொல்லிடு. இல்ல வேண்டாம். ஏன்?
ஏண்டி மாப்பிள்ளையோட கார்ல வரப்போறேன்னு சொன்னா நான் என்ன வேண்டான்னு சொல்ல போறேன்?